கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களோடு பேசப் போகிறார். கர்த்தர் நல்லவர். முதலாவது தேவ ஊழியக்காரன் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இந்த பூமிக்கு உப்பாக இருப்பீர்கள், வெளிச்சமாக இருப்பீர்கள். அநேகருக்கு நீங்கள் கனி கொடுப்பீங்க, அநேகருக்கு நன்மை செய்வீங்க. இந்த நாள் ஒரு அதிசயத்தின் நாள். இன்றைக்கு ஜீவ வார்த்தைக்கான வசனம் யோபு 42:10. யோபு தன் சிநேகிதருக்காய் வேண்டல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தள்ளினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தள்ளினார். யோபுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய செல்வந்தராய் செல்வாக்குள்ளவராய் இந்த பூமியில் அவர் வாழ்ந்தார். திடீரென்று வந்த சோதனையில் எல்லாவற்றையும் இழந்தார். இழந்து நிற்கும்போது தான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். நண்பர்களுக்காய் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அப்போதான் சிறையிருப்பை மாற்றுறாரு. சிறையிருப்பை மாறின உடனே ரெண்டத்தனையாய் அவருக்கு கர்த்தர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். முன்னால் இருந்ததை காட்டிலும் இன்னும் அதை டபுளாக மாற்றிட்டார் ஆண்டவர். பாருங்களேன், அதான் நம்முடைய ஆண்டவர். முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் ரெண்டத்தனையாய் கொடுக்கிறது நம்முடைய ஆண்டவர். இன்றைக்கு உங்களோடு கூட ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். சில வேளையில் நீங்கள் அல்லது உங்கள் குடும்பம் ஒரு காலம் நல்ல செல்வாக்கா செல்வந்தர்களா உயர்ந்த நிலையில் நீங்கள் இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தை நிமித்தம் குடும்பத்தில் வந்து ஒரு பிரிவினை அல்லது சண்டை அல்லது ஒரு விபத்து அல்லது ஒரு வழக்கு, ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம் உங்களுடைய நன்மைகளை ஆசீர்வாதங்களை நீங்கள் இழந்து போயிருக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லாமல் நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் இழந்ததெல்லாம் ரெண்டத்தனையாய் கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். முன் இருந்ததை ரெண்டத்தனையாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். இழந்து போனதை மட்டும் தர மாட்டார், அதை டபுளாக தருவார். நம்புறீங்களா? அதற்கான வழிகளை, அதற்கான காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். ஏன்னா அவர் தானே எல்லாம் செய்ய போகிறாரு. பைபிள் அப்படி தானே இருக்குது. ரெண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தள்ளினார். அவர் தானே கொடுக்கிறவர். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாமே நமக்கு கொடுக்கிறவர். அவர் செய்வார். சோர்ந்து போக வேண்டாம். அற்புதத்தை இன்று முதல் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கு அற்புதம் நடக்க ஆரம்பிக்க போகிறது. விசுவாசிப்பீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். யோபுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை இழந்தது அனைத்தும் ரெண்டத்தனையாய் கொடுத்த தெய்வம் எங்கள் ஆண்டவர், எங்கள் ஏசப்பா ஒவ்வொருவருக்கும் அப்படி நன்மைகளை செய்வீராக. யாரெல்லாம் தனக்கு இருந்த நன்மைகளை ஆசீர்வாதங்களை இழந்து கலங்குறாங்களோ, இழந்ததை திருப்பி கொடுக்கறதல்ல, அது 2 மடங்காய் ஆண்டவர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்ய போகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். வியாதியஸ்தர்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் சுகமாக்கப்படட்டும். பிசாசனால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். குறிப்பாய் கமாண்டில் ஜெப குறிப்புகள் அனுப்பியிருக்கிறேன். ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். உங்களுடைய சூழ்நிலைகளை பாரும். அவர்களுக்கு அற்புதம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்டி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.